அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, தாவேக்கா ஆட்சி அமைச்சு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிடுச்சு. இந்த ஒரு மாதத்தில் என்ன பெரிய மாற்றத்தை தாவேக்கா கொடுத்துருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பேச போகிறோம், டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது, அப்படி எதுவும் நடந்த மாதிரி தெரியலையே தம்பின்ட்டு. இல்லை, உண்மையிலேயே சில மாற்றங்கள்லாம் நடந்திருக்கு. அதை நான் உங்களுக்கு வரிசையாக சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. நம்ம வந்துட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடியே படித்து சொன்னோம், கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொன்னோம். ஒரு நாட்டில் இந்த மாற்றம்ங்கிறது தேவை தான், தேர்தல் முறையிலேயும் மாற்றம்ங்கிறது அவசியம் தான். புதிய கட்சிகளை நோக்கி போகிறது தப்பு கிடையாது. ஆனால் அந்த மாற்றம்ங்கிறது சிறந்த தத்துவ மாற்றமாக இருக்கணும், சித்தாந்த மாற்றமாக இருக்கணும். திராவிட கட்சிகளை தாண்டி சிறந்த தத்துவத்தை தாங்கி வரக்கூடிய ஒரு கட்சியை தேர்ந்தெடுங்க. அந்த கட்சி உங்களுக்கு நல்ல திட்டங்களை கொடுக்குமா, அதாவது மக்களினுடைய அடிப்படை சமூக மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய அளவில் புதிய சட்டங்களை உருவாக்குமா, அப்படி ஒரு தெளிவான நோக்கத்தோடு பார்வையோடு ஒரு கட்சி அணுகி போங்கப்பா அப்படின்னு படாத பாடாக அடிச்சுக்கிட்டு சொன்னேன். ஆனால் நம்ம ஆளுங்களுக்கு ஒரு புத்தி இருக்குது, என்னன்னாக்கா நம்ம செய்யக்கூடாதுன்னு ஒன்று சொன்னோம்னா தான் அதை போய் தேடி போய் செய்வாங்க. அந்த அளவுக்கு சிறப்பாக ஒரு 34.7% பேர் போயிட்டு எங்களுக்கு தாவேக்கா தான் வேணும், விசிலத்தான் நாங்கள் ஊதுவோன்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக ஊதி அலையாக போய் ஓட்டை போட்டு நமக்கு உடைய வச்சுட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய 66% பேரும் வேதனைப்பட போகிறோம் அப்படிங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது. விசில ஊதுறன்னு சங்க ஊதிட்டாங்களோ அப்படிங்கிற டவுட் இருக்குது எனக்கு. சரி, ஓட்டை போட்டுவிட்டாங்க, என்ன மாற்றம் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலான்னு வெயிட் பண்ணி நம்ம பார்க்குறோம். சரி, கொஞ்சம் டைம் கொடுப்போம், என்னதான் மாற்றம் நிகழ்த்துறாங்க அப்படின்னு பார்த்தாக்கா, இந்த சேரில் கிடக்கிற டவலை தூக்கி தூரம் போடுறாங்க. அப்புறம் சிஎம்லாம் யூஸ்வலாக அந்த வேட்டி சட்டையை அணிஞ்சிட்டு போவாங்க. இப்போ அதுக்கு பதிலாக கோட் சூட்டு போட்டுக்கிட்டு போகிறாப்புல. இன்னொரு புதிய மாற்றம் நிகழ்ந்திருக்கு தமிழ்நாட்டில். இந்திய அரசியலே நடக்காத ஒன்று. பயங்கர ஹேண்ட்ஸமான ஒரு சிஎம் கிடைச்சிருக்காரா. அந்த ஹேண்ட்ஸமான சிஎம்மை பார்க்குறதுக்கு டெய்லி செக்ரட்டரியேட்டுக்கு ஒரு கூட்டம் போயிடுது. இதெல்லாம் ஒரு பெரிய மாற்றம் தானே. இத்தனை நாளாக இந்த மாதிரியான மாற்றம் நடக்கல இல்லையா? எந்த சிஎம்மையும் பார்க்குறதுக்கு இவ்வளோ பேர் கூட்டமாக அலையாக போயிட்டு அண்ணா அழகாக இருக்காரு, கிட்ட பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஹேண்ட்ஸமாக இருக்காரு, எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை, அவர் அழகாக இருக்காரு, அதனால் நல்லது செய்வார், இப்படியெல்லாம் பேசக்கூடிய ஒரு கூட்டம் வந்துட்டு தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. அவங்களுக்கு மத்தியில் நம்ம வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு நினச்சாலே எனக்கு லைட்டாக பீதியாக இருக்குது. இது ஒரு மாற்றம். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சாப்பாடு லஞ்சு பேக் எடுத்துகிட்டு போய் உட்காந்து சாப்பிட்றது. அதாவது நாங்கள்லாம் வந்துட்டு சோத்து மூட்டையை கட்டிக்கிட்டு போயிட்டு ஸ்கூலில் சாப்பிட்டது கிடையாது, காலேஜில் சாப்பிட்டது கிடையாது, வேலைக்கு போகிறத சாப்பிட்டது கிடையாது. இவர் ஒருத்தர் மட்டும் தான் டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறாரா? என்னையா அதெல்லாம் அநியாயமாக இல்லையா? அதாவது இந்த வெற்று தேவையில்லாத இந்த சீன்கள், இந்த ரீல்ஸ் மோகம், இதிலையே மாட்டிக்கிட்டு உழன்றுக்கிட்டு இதையெல்லாம் பெருமிதமாக பேசிக்கிட்டு அவர் கையில் சாப்பிட்றாரு. பார்த்தீங்களா எவ்வளவு எளிமையான தலைவர். 9 மணிக்கு போயிடுறாப்புல, 5 மணிக்கு தான் வீட்டுக்கு போகிறாப்புல. நானும் தான் ஸ்கூலுக்கு போனேன், காலேஜுக்கு போனேன். ஆனால் என்ன நான் படித்து கிழிச்சங்கிறது எனக்கு தானே தெரியும். ஆக நம்ம என்ன செய்கிறோம் வேலை அப்படிங்கிறது அது செயல் வடிவம் பெறும் பொழுது அதனால ஏதாவது தாக்கம் சமூகத்தில் ஏற்படுச்சுன்னா தானப்பா அது வெளியில் தெரியும். அப்படி இந்த ஒரு மாதத்தில் என்னப்பா செஞ்சுருக்கீங்கன்னு கேட்டால் பிம்பிலிக்கா பீலாப்பி அப்படிங்கிற மாதிரி தான் சூழல் இருக்குது. சரி, ஆரம்பத்தில் வந்த உடனே யாரும் செய்யாத அளவுக்கு இந்த தெலுங்கு படத்துலாம் வர மாதிரி ஒரு புரட்சிகரமான ஒரு பதவியேற்பு விழாவை அவர் நடத்திக்கிட்டாப்புல. அவரே என்னன்னா, பொதுவாக வந்துட்டு இந்த மாதிரியான முதலமைச்சர்கள்லாம் பதவி ஏற்றாங்கனாக்கா அந்த உறுதிமொழியை மட்டும் சொல்லிட்டு கடந்து போவாங்க. இவர் அதெல்லாம் இல்லாமல் ஒரு ஸ்பீச்லாம் கொடுத்தாப்புல. பார்த்தீங்களா, வந்தாச்சு நம்ம அதிகாரத்துக்கு, இனி நான் ஒரே பவர் சென்டர் தான், மொத்தமாக என் கண்ட்ரோல் தான், எல்லாமே மாறப்போகுது அப்படின்னாப்புல. அதில் மாறினது தான் இந்த மாற்றங்கள்லாம். அந்த டவலில் இருந்து, அந்த டிஃபன் பாக்ஸில் இருந்து எல்லாம் மாறி இருக்கு. அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 திட்டங்களுக்கு, முத்தான திட்டங்களுக்கு கையெழுத்து போட்டாப்புல. பொதுவாக திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்தாங்க புதிதாக அப்படின்னா ஒரு 5-6 திட்டங்களுக்கு கையெழுத்து போடுவாங்க. அதில் நேரடி திட்டங்கள் நிறைய இருக்கும். அது வந்துட்டு பயனடையக்கூடிய வகையில் அவங்க சொன்ன, இப்போ உதாரணத்துக்கு அதிமுக சொல்லியிருந்தாங்க 10,000 வந்துட்டு கொடுக்குறோம், இது போக 2,000 ரூபாய் வந்துட்டு மகளிருக்கு வந்துட்டு நாங்கள் கொடுக்குறோம், இந்த மாதிரி சில திட்டங்கள்லாம் நிறைய அறிவிச்சிருந்தாங்க. இப்போ அந்த மாதிரியான திட்டங்களுக்கு ஏதாவது கையெழுத்துட்டு இருப்பாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்த உடனே முதல்ல ஒரு திட்டத்துக்கு இந்த மின்சாரம், கட்டணமில்லா மின்சாரம் ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்ட தெரியுமா, அந்த 100 யூனிட்டு அதுக்கு 200 யூனிட் உயர்த்தி கொடுக்குறோம், அதுவும் 500 யூனிட்டுக்குள்ளே கன்சியூம் பண்ணுறவங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி. அதுவும் 2 மாத பழைய அந்த கணக்கு முறை தான், அந்த கணக்கீடு முறை தான். ஆக இப்படி சொல்லிட்டாப்புல. அது ஒன்றும் பெரிய முன்னேற்றம் கிடையாது, அதில் நிறைய குழப்பம் இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த 200 யூனிட் கட்டணம் இல்லாமல் கொடுத்த பிறகு கூட கரண்ட் பில் எகிரிக்கிட்டு இருப்பதா, நிறைய குளறுபடிகள் இருப்பதா சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம். மீதி இருக்கக்கூடிய 2 திட்டங்களும் சம்பிரதாய திட்டங்கள். முடிஞ்சா என்னன்னாக்கா, போதைப் பொருள் தடுப்பு பிரிவுகளை அங்கங்கே உருவாக்க போகிறேன். என்ன உருவாக்கியிருக்கிறாப்புல, எந்த வித அறிவிப்பும் இல்லை, இந்த முன்னேற்றம் கண்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி எதையும் சொல்லலை. ஏன்னா ஏற்கனவே நம்ம திமுக ஆட்சியிலேயே பார்த்துட்டோம், கஞ்சா 2.0, 3.0, 4.0, இப்போ இது 6.0. இது திமுக ஆட்சியினுடைய நீட்சி, அவ்வளோதான். இது போக அந்த சிங்க பெண்கள் அதிரடிப்படை
சரி சொல்லிட்டாப்புல பெண்களுக்கு பாதுகாப்பு நான் உறுதிப்படுத்துவேன் கொடுப்பேன். அதாவது பிரச்சாரத்தில் என்ன பேசினாப்புலனாக்கா, இந்த விஜய் ஜோசப் விஜயின் கையெழுத்து போட்டு சிஎம்மா பதவி ஏற்றுட்டோம்னா அதுக்கப்புறம் எந்த பெண்களுக்கும் பிரச்சனையே இருக்காது, முழு சட்ட பாதுகாப்பு, முழு வந்துட்டு இந்த சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா களையப்படும், எல்லாரும் பாதுகாப்பாக உணரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னைக்கு பதவி ஏற்றாரோ அன்னிலிருந்து ரெட்டக்கொலை, படுகொலைகள், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள், குழந்தைகள் சிதைவு, இப்படி எக்கச்சக்கமான பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ என்னன்றாப்புல, நீங்கள் தான் காரணம், வேரில் வெந்நியை ஊற்றிட்டு போயிட்டீங்க, நான் இப்போ ஜில் தண்ணியை ஊற்றினுக்கிறேன் அப்படி இப்படின்னு சாக்கு போக்கு சொல்லிங்க, என் மேலே பை போடாதீங்கன்னு இவரை உட்காந்து திமுக மேலே பை போட்டுக்கிறேன். இதுதான் மக்கள் கொண்டு வந்திருக்கிற மாற்றம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆக அந்த 3வது திட்டம் சிங்க பெண்கள் அதிரடிப்படை, பெண்கள் பாதுகாப்புக்காக உருவாக்குறேன்னு சொல்லிட்டு எவ்வளவு அக்கறை பாருங்க. அதை அறிவித்து 1 மாதம் ஆயிடுச்சு, இன்னைக்கு தான் அதை தொடங்குறாப்புல. இடையில வந்துட்டு அதனுடைய தொடக்க விழாவுக்கெல்லாம் வந்துட்டு தேதியெல்லாம் குறிச்சிட்டு அவருடைய பர்சனல் மேனேஜர் ஒருத்தர் ஜெகதீஷ்னு சொல்லிட்டு நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க, நல்ல பேர். அதாவது சில முக்கியமான வேலைகள்லாம் செய்யக்கூடிய ஆள். அவருக்காக அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவையும் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு மேனிப்புலேட் பண்ணிக்கிட்டு இருப்பதாக பல குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புதுமனை புகழ் விழா நடத்தியிருக்கிறாப்புல, அதுக்கு போகிறதுக்காக இதை கேன்சல் பண்ணியிருக்கிறாப்புல. எவ்வளவு அக்கறை பார்த்துங்க பெண்கள் மேலே. அதாவது பெண்கள் பாதுகாப்பு அண்ணன் வந்தால் கொடுத்துருவாப்புல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த நெருக்கதியில் நிற்கிறோம். நிர்வாகத்தை பற்றின எந்தவித புரிதலும் இல்லாத, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்னன்னே தெரியாத, அரசியலை பற்றியும் எந்தவித அறிவும் இல்லாத ஒரு நடிகர்கிட்ட ஆட்சியை கொடுத்தா இப்படி தான் நடக்கும், வேற எப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல. அங்கே அந்த 3 திட்டம் முதல்ல போட்டார் தெரியுமா, அதுவும் வேஸ்ட்டாக போச்சா. சரி, அதுக்கப்புறம் என்னடா அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏற்கனவே நடக்கக்கூடிய அந்த திட்டங்கள் இருக்கு இல்லையா, திமுக அதிமுக ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்ட திட்டங்கள், அம்மா உணவகம், மகளிர் உரிமை தொகை, அதையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா திரும்பி ஆட்சியில் தொடரும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு. கட்டணம் இல்லாமல் வந்துட்டு பஸ்ஸில் பயணிக்கலாம் கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் சீருடையில் போனாலே வந்துட்டு பயணிக்கலாம், அந்த இதுவெலாம் காமிக்க தேவையில்ல, பஸ் பாஸ்லாம் காமிக்க தேவையில்ல அப்படிங்கிறது முன்னாடி ஏற்கனவே அந்த அறிவிப்புலாம் இருக்குது. அதை திருப்பி இவங்க அந்த அறிவிப்புலாம் விட்டுக்கிட்டு அதையெல்லாம் இவங்க கிரெடிட் லிஸ்ட்டை சேர்த்துக்கிட்டு இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் கண்டதை பரப்புவானுங்க. அவனை பொறுத்த வரைக்கும் எது கிடைக்குதோ அதை பரப்புவாங்க, அவ்வளோதான். அதாவது தங்களுடைய ஹீரோ இமேஜை இன்னும் உயர்த்தி பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது வெரிஃபைடா இல்லை வந்துட்டு அது தப்பான நியூஸா இல்லை ஃபால்ஸான ஒரு ப்ரொபகண்டாவா எதை பற்றியும் அவனுக்கு கவலை கிடையாது, எடுத்து ஷேர் பண்ணு. அதுதான் தாவேக்காவுடைய பலமே. ஆக அந்த விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. புதுசாக ஒன்றும் செய்யலை. ஃபார்மர் லோன், விவசாயிகள் கடனை தள்ளுபடி பண்ணுறேன். 5 ஏக்கருக்குள்ளார விவசாய நிலம் வைத்திருக்கக்கூடிய ஆட்கள் வந்துட்டு கடன் வாங்கிறது அங்கே கூட்டுறவு வங்கினாக்கா முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். அதுக்கு மேலே இருந்தாக்கா, நிலம் வச்சுருந்தாக்கா 50% சொல்லிவிட்டு இப்போ 1 லட்சம் ஓவா வாங்கினா 5000 ரூபாய் தான் கடன் தள்ளுபடி அப்படின்னு சொன்னால் விவசாயிகள்லாம் வெந்து சாகிறான். இந்த ஒரு அறிவிப்பை கேட்டு வேதனையில் புழுங்குறான். ஏன்பா அந்த 95,000 ஓவா கட்ட தெரிஞ்ச எனக்கு 5000 ஓவா கட்ட தெரியாதா அப்படிங்கிறான். ஆக இப்படியாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு சர்க்கஸ் கூடார மாதிரி தமிழ்நாடு மாறி போயிருக்கு. ஏற்கனவே சொன்னாங்க நிச்சயமாக சர்க்கஸ் கூடாரமாக மாறும் அப்படிங்கிற மாதிரி. அதையெல்லாம் மெய்ப்பிக்கிற விதமாக ஒவ்வொரு அமைச்சரும் அப்படி தான் செயல்படுறாங்க. நீங்கள் முக்கியமான சில பிரச்சனைகள்லாம் போயிட்டு நம்ம கேட்குறோம் அப்படின்னாக்கா முதலமைச்சர் வாயே திறக்கிறது கிடையாது. முதலமைச்சருக்கு இந்த மைக்கை பார்த்தாலே அலர்ஜி. அதாவது கேள்வி கேட்காத மைக்குகள்லாம் பார்த்து சந்தோஷமாயிடுவாப்புல, கண்டதை பேசுவாப்புல, பஞ்ச் வசனங்கள்லாம் பறக்க விடுவாப்புல. முதலமைச்சர் மாதிரியும் பேச தெரியாது. வழக்கமாக அந்த தேர்தல் பிரச்சார பாணியில் எப்படி பேசுகிறாரோ அப்படியே பேசிக்கிட்டு இருக்காப்புல. மற்றபடி பத்திரிகையாளர்களை சந்திக்கக்கூடிய அந்த துணிச்சல் எதுவுமே கிடையாது. ஏங்க சந்திக்க மாட்டாருன்னு கேட்டால் ஒரு பயங்கரமான விளக்கம் ஒருத்தர் கொடுத்துருக்குறாப்புல. என்னன்னா, இந்த பத்திரிகையாளர்கள் சந்திக்கிறது தான் மேண்டேட் கிடையாதுங்க. அதுக்கு முன்னாடி பத்திரிகையாளர்கள்லாம் வந்துட்டு என்ன சந்திச்சுட்டு இருந்தாங்க, அப்போலாம் வந்து பிரிண்ட் மீடியா தான். பிரிண்ட் மீடியாவிலையும் பத்திரிகையாளர்லாம் வந்து உட்காருவாங்கப்பா, நேரடியாக உட்காந்து கேள்விலாம் கேட்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. கலைஞர் அவர்கள்லாம் சந்திச்சுக்கிறாப்புல, எம்ஜிஆர் சந்திச்சுக்கிறாப்புல, எல்லாருமே சந்திச்சுக்கிறாங்க. ஆக முட்டு கொடுக்கணும். இப்படி ஒரு முட்டு கொடுக்கறது ஒரு பக்கம். இந்த பக்கம் அமைச்சர்களுடைய கோமாளித்தனங்கள். நிர்மல் குமார் உங்களுக்கு தெரியும், மின்துறை அமைச்சர். ஏங்க இந்த மாதிரி மின்சாரம் இந்த மாதிரினாக்கா எல்லாம் சதி திட்டம் திட்டுறாங்க. யார் சதி திட்டம் திட்டுறா? உங்களுக்கு கீழே அந்த அமைச்சகம் இருக்குது, உங்களுக்கு கீழே அந்த அதிகாரிகள் வேலை செய்கிறாங்க, எல்லாருமே வேலை பணியாற்றிட்டாங்கனாக்கா இங்கே ஒரு எலக்ட்ரிசிட்டி ஸ்கேர்சிட்டி இருக்குங்கிறத ஒத்துக்கிறதுக்கு மனசு இல்லை. இன்னமும் கூட திமுக மேலே பழி போட்டுக்கிட்டு ஃபியூஸை பிடிங்கிட்டு போயிடுறாங்க. அதாவது தமிழ்நாடு முழுக்க ஃபியூஸை பிடுங்கிறதா வேலை, வேறு யாருக்கும் வேறு வேலையே கிடையாது. இவங்க ஆட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துறது தான் வேலை. இப்போ இந்த மின்வெட்டு மட்டும்தான் பிரச்சனை, வேறு எந்த பிரச்சனையும் இப்போ இந்த 1 மாதத்தில் ஏற்படலை. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, மின்வெட்டு பிரச்சனை, தண்ணீர் பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் டே டு டே லைஃப்பை ரன் பண்ணுறதே பல பேருக்கு இன்றைக்கி சிக்கலாக மாறி போயிருக்கு. டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷனே தெரியாத ஒரு ஆட்சிக்கிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடு
பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த அமைச்சர்கள் பண்ணுற கூத்து அதை பற்றி பேசியே ஆகணும். ஒரு பக்கம் அமைச்சர் கீர்த்தனா உமன் சேஃப்டியை பற்றி எலெக்ஷனுக்கு முன்னாடி ஊன்ட்டு ஐயோ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியெல்லாம் நீங்கள் கொண்டு வந்துடாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏமா அந்த மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் இருக்கு அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சா அது மாதிரி குழந்தைகள்லாம் பாதிக்கப்படுறாங்களேன்னு கேட்டால் இப்படி அதான் இதுதான் நிலைமை. ஒரு பக்கம் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இன்வெஸ்டர்ஸை போய் தேடுங்க, இன்வெஸ்டர்ஸை போய் கூட்டிகிட்டு வாங்கனாக்கா ஹாய் திஸ் இஸ் கீர்த்தனா ஃபாஸ்கட் ஜம்ப் ஐ ஆம் த இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஃபாஸ்கட் ஜம்ப். எப்படி என்ன மாதிரியே தப்பு தப்பாக இங்கிலீஷ் பேசிக்கிட்டு ஃபாஸ்கட் ஜம்ப் போட்டுக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணி பண்ணுற ஸ்பீச்சையே ஒழுங்காக பேச முடியல. அத்தனை கட்டு அத்தனை ஜம்ப் எடிட் பண்ணி வீடியோ போட்டுக்கிட்டு அந்த பக்கம் ஒரு கூத்து ஒரு காமெடி, அது ஒரு பக்கம் பெரிய ட்ராவலாக போய்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஏதோ இந்த அரிதினும் அரிது தளபதி நண்பனாய் புறத்தல் அரிது அப்படின்னு ஒரு திருக்குறளை சொல்லிட்டு ஒருத்தர் வந்துட்டு அமைச்சராக இருக்கிறாப்புல. அவர் பாருங்க, அவர் நேரம் அவர் படத்திலே நல்ல காமெடி பண்ண மாட்டாப்புல, ஆனால் அரசியல் களத்துக்கு வந்து காமெடியாக பண்ணி தள்ளிக்கிட்டு இருக்கிறாப்புல. எந்தவித தகுதியும் இல்லாமல் எந்தவித அடிப்படையும் இல்லாமல் அமைச்சர் ஆகிட்டு அவர்கிட்ட என்ன கேட்டாலும் நோ கமெண்ட்ஸ், நோ கமெண்ட்ஸ் சார். இந்த கச்சத்தீவு பிரச்சனை நோ கமெண்ட்ஸ் சார், இந்த மீனவர்கள் பிரச்சனை நோ கமெண்ட்ஸ் சார், நோ கமெண்ட்ஸ், கேள்வியை கேட்கலாம் நோ கமெண்ட்ஸ். ஆக இப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கி தமிழ்நாடு மாட்டி சிக்கி தவிக்குது. இன்னொருத்தர் வந்துட்டு நீ முறுக்கு எப்போ சுட்ட எனக்கு அதை சொல்லியே ஆகணும், அதுக்கு ஆதாரம் என்ன, குடிசை தொழில் செய்கிற நீ வந்துட்டு சிசிடிவி கேமரா போட்டு என்னைக்கு முறுக்கு சுட்ட அப்படிங்கிறத எனக்கு ரெக்கார்டாக கொடுக்கணும், அதுதான் என்னுடைய அமைச்சர் வேலை. நாளைக்கு தேர் மிட்டாய் விற்கிறவங்ககிட்ட போவேன், கடலை மிட்டாய் விற்கிறவங்ககிட்ட போவேன், இதெல்லாம் என்னுடைய வேலை அப்படிங்கிற மாதிரி அறநிலைத்துறை அமைச்சர் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வால்வோ பஸ்ஸை பற்றிலாம் என்கிட்ட கேட்காதப்பா, எஸ்சிடிசி பற்றி இல்லை டிஎன்எஸ்டிசி பற்றி, ஐயா வால்வோ பஸ் எஸ்சிடிசியில் தான் ஓடுது அப்படிங்கிற மாதிரி பேசஞ்சர் சொல்ல அந்த இருந்த கூட்டத்தில் ஒரு 10 பேர் தலையை குனிஞ்சான். அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவன் பூரா டிவி கேக் ஓட்டு போட்டிருக்கான். அதாவது நம்ம என்ன சொல்ல வரோங்கிறதே புரிஞ்சிக்காத அளவுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரு ரிசர்வ்டு அன்ரிசர்வ்டுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சூழலில் ரிசர்வ் பண்ணவங்களாம் இருக்காங்களாமா, இவர் சாமர்த்தியமாக அன்ரிசர்வ் பண்ணவங்களாம் ரிசர்வ்டு வண்டியில் ஏற்றி விட்டு அனுப்பிச்சிட்டாப்லையாமா, அதை பெருமையாக பேட்டியில் சொல்கிறாப்புல. ஆக இப்படிப்பட்ட அமைச்சர்லாம் கிடைச்சதுக்கு நம்ம கொடுத்து வச்சுக்கணும். ஒவ்வொரு பேரும் அதாவது ஆய்வுக்கெல்லாம் இவங்க கும்பலாக தான் போகிறது, வெறும் அமைச்சர்கள் மட்டும் போகிறது கிடையாது. மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் எல்லாரும் ஆய்வுகளில் தான். இப்போ இவங்களுக்கு ஒரே பிரச்சனை என்ன தெரியுமா, தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் எல்லா அலுவலகத்துலேயும் சிஎம் ஃபோட்டோ மாட்டியிருக்கா இல்லையா. இப்போ இந்த ஒரு மாதமாக இவங்க சாதிச்சிருக்கிறது இதுதான், எல்லா அலுவலகத்துலேயும் சிஎம் ஃபோட்டோ அது கோட்டு சூட் போட்டு அந்த ஃபோட்டோவை மேண்டட்ரி ஆக்கிறதுக்கான வேலைகளை நேற்று ஒரு அமைச்சர் போயிட்டுல ஒரு அதிகாரி வந்துட்டு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. அப்படி சுற்றி பார்த்துட்டு இங்கே சிஎம் சார் ஃபோட்டோ மாட்ட மாட்டீங்களா, பெரியார் ஃபோட்டோ மாட்டுறீங்க சிஎம் சார் ஃபோட்டோ மாட்ட மாட்டீங்களா அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு பில்டப். ஆக இதுதான் இப்படி தான் ஒரு கூத்தா போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு மினிஸ்டரை பற்றியும் பேசணும்னா வாய் வலிக்குது. அதாவது ஒரு அமைச்சரவையில் ஒருத்தவங்க 2 பேர் கோமாளித்தனம் பண்ணால் பரவாயில்ல, முன்னாடி இதை நம்ம பார்த்துருக்குறோம், ஒரு அமைச்சரவையே கோமாளித்தனம் பண்ணால். ஆக இப்படி தான் சூழல் போய்கிட்டு இருக்கு. சரி இது போகட்டும், தமிழ்நாட்டினுடைய முக்கியமான பிரச்சனைகள் நிறைய இருக்குது. ஜீவாதார பிரச்சனையான காவிரி பிரச்சனையில் முதலமைச்சர் வாய் திறப்பாரான்னு கேட்டால் பாயிண்ட் வரட்டும். நான் 5 வருஷமும் வாய் திறக்க போகிறது கிடையாது. சரி மும்மொழி கொள்கை குறித்த உங்களுடைய நிலைப்பாடு என்ன, முதலமைச்சர் உள்ள வந்து பேசுவாரா, அறிக்கை விடுவாரா? வெங்கட் பிரபுவை பார்ப்பேன், ஆர்ஜே பாலாஜியை பார்ப்பேன், இன்னும் இதர சீரியல் ஆக்டர்ஸ்களை பார்ப்பேன், சின்னத்திரை நடிகர் சங்கத்தை பார்ப்பேன், பெரிய திரை நடிகர் சங்கத்தை பார்ப்பேன், விவசாயிகளை பார்க்க மாட்டேன், இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்க மாட்டேன். இதுதான் என்னுடைய ஹாபி, நான் ரொம்ப ஹாப்பி, எனக்கு சிஎம் பதவி ஈஸியாக கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி போயம் பாடிக்கிட்டு ஜாலியாக வந்துட்டு சிஎம் சீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்காப்புல இன்றைய முதல்வர். ஆக இந்த இஷ்யூஸ்லையும் முக்கியமான பிரச்சனைகளையும் குரல் கொடுக்கறது கிடையாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆக என்னதான் நீங்கள் மாற்றத்தை நிகழ்த்திருக்கிறீங்க, ஒரு மாற்றமும் கிடையாது. அந்த கோட்டு சுட்டு போட்டது அவ்வளவுதான், வேற புதிய மாற்றம். அதுக்கு வேற இவரே வந்துட்டு என்னன்னாக்கா என்னைய கோட்டு சூட்லாம் போடணும். யாருப்பா அவங்கள சொன்னது கோட்டு சூட் போட வேணாங்க, இன்னும் டசன் கணக்கோட வாங்கி போட்டுக்குங்க. தமிழ்நாட்டுக்கு ஏதாவது வேலை செய்யுங்க, அந்த பதவியில் இருந்துக்கிட்டு ஏதாவது உருப்படியான காரியங்களை செஞ்சு காட்டுங்கன்னு தான் திரும்ப சொல்கிறோம். நிறைய வாக்குறுதிகளை கொடுத்துருக்குறாப்புல, 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு இருக்கிறாப்புல, 4000 ரூபாய் என்ன மாதிரியான படித்த பட்டதாரிகள் வந்துட்டு வேலை இல்லாமல் இருக்க தெரியுமா அவங்களுக்கு கொடுக்குறேன்னு இருக்கிறாப்புல. அதே போல் 6 சிலிண்டர் தரேன் இருக்கிறாப்புல, தாய்மாமன் சீர் தரேன் இருக்கிறாப்புல, அண்ணன் சீர் தரேன் இருக்கிறாப்புல, இப்படி எக்கச்சக்கமாக அடிக்கிறாப்புல. இதெல்லாம் என்னைக்கு தரப்போறாப்புலன்னு தெரியல. இதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காப்புனாக்கா வெறும் ப்ரொமோஷன்ஸ், வெறும் மேனிப்புலேஷன்ஸ், அதை வந்து கண்டினியூஸாக தொடருது. நான் ஒரு 500 டாஸ்மார்க்கு மூடினேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது வழக்கமாக எல்லா அரசாங்கம் வந்தாலும் மூடுறது தான்.
அப்புறம் இந்த 10 ரூபா பாலாஜிலாம் பாட்டு பாடிட்டு இன்றைக்கி அது எந்த லட்சணத்தில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆக இதுதான் வந்து இன்றைக்கான சூழலாக இருக்குது. இந்த ஒரு மாதத்தில் இவங்க சாதிச்சதுன்னு ஒன்றுமே கிடையாது. தமிழ்நாட்டு மக்களை சோதிச்சது தான் முழுசாக இருக்குது. தினந்தோறும் ஈசிஆரில் போராட்டம், மடிப்பாக்கத்தில் போராட்டம், மேடவாக்கத்தில் போராட்டம், சென்னை முழுக்க போராட்டம். கேடிசிசி ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஏன்னா ஓட்டை வாரி அள்ளி இறைச்சிட்டு 37 தொகுதிகளில் 32 தொகுதிகளில் இந்த 4 மாவட்டத்தில் கொடுத்துட்டு இன்றைக்கி அரியணையில் தாவேக்கா இருக்குனாலே அது காரணம் சென்னையும் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களை சார்ந்த மக்களும் தான். இந்த சிட்டியும் சிட்டி இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய சப்பர்பணம் தான். அந்த மக்கள் வந்துட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணுறாங்க. டெய்லி போராட்டம் தான், டெய்லி வந்துட்டு என்ஜாய் அப்படி இப்படி சொல்கிறது, ஒரு நல்ல வாழ்க்கையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. 2 திராவிட கட்சிகள் கொடுக்காத மாற்றத்தை இந்த ஆட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கு இல்லையா? ஆக லெட் தம் என்ஜாய் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. இன்னொரு பக்கம் ஒருவேளை அதிமுக ஆட்சிக்கு வந்தால் குறைந்தபட்சம் வந்துட்டு நிர்வாக ரீதியான சீர்கேடுகள் குறைஞ்சிருக்கும், சட்டம் ஒழுங்கில் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருப்பாங்க. பொதுவாகவே வந்துட்டு அதிமுக ஆட்சிக்கு வந்தால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் குறைவதை நம்ம கண்கூடாக பார்த்துருக்குறோம். ஆக எது சரியான மாற்று, அதிமுகவை தாண்டி ஒரு சிறந்த மாற்றா இவர் அப்படிங்கிறது எதை பற்றியும் யோசிக்கலை. வந்தார், ஒரு 4 டான்ஸ் ஆடி இருக்கிறாப்புல, எங்களுக்கு பிடிச்சி போச்சு, நாங்கள் ஓட்டை போடுவோம். அவர் எங்கள் அண்ணன், எங்கள் தம்பி, எங்கள் சித்தப்பா, எங்கள் பெரியப்பா, அதனால் நாங்கள் ஓட்டை போடுவோம். நான் என்ன சொல்கிறேன், இப்படியே நீங்கள் முடிவெடுப்பீங்கன்னாக்கா நான் அனுஷ்காவை இறக்கி விட்றேன். அனுஷ்காவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன் அவங்கள டிவியில். தமிழக அரசியலுக்கு அனுஷ்காவை நான் வரவேற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஒரு பதிவு போட்டேன். என்னடா இது கேலி கூத்து மாதிரி ஆகிப்போய் தமிழ்நாடு அரசியலையே நாஸ்தி பண்ணி இன்றைக்கெல்லாம் வெளியில் தலை காட்ட முடியல. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காலேஜுக்கு போயிருந்தேன் ஒரு நிகழ்ச்சிக்காக. அப்போ அங்கே நிறைய வெளிமாநில நண்பர்களை சந்தித்தேன். அப்புறம் ரொம்ப ப்ரௌடாக சொன்னேன், பிலாங் டு திராவிடியன் மூவ்மெண்ட் சொல்லி இவ்வளோ பெரிய முன்னேற்றங்களை கண்டிருக்கிறோம், சமூக விடுதலை களத்தில் இந்த மாதிரியான விஷயங்களை இந்த 2 கட்சிகள் சாதிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நிறைய பெருமையாக சொன்னேன். இப்போ அவங்களாம் பார்த்தா என்ன பேசுவோன்னு கூட தெரியல எனக்கு. ஏன்னா அந்தளவுக்கு தான் இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய சூழல் மாறிடுச்சு. வெளி மாநிலத்தில் இருக்கவங்களாம் பார்த்து சிரிக்கக்கூடிய நிலைக்கு தான் இன்றைக்கி நம்ம எட்டியிருக்கிறோம். எந்தவித முன்னேற்றத்தையும் காணலை. வெறும் வெற்று விளம்பரங்களால், ரீல்ஸுகளால் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக தான் இன்றைக்கி இந்த ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு மாதமும் டிசாஸ்டர் தான். சீமான் அவர்கள் வார்த்தையில் சொல்லணும்னாக்கா இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் டிசாஸ்டர் தான். தானே புயலை பார்த்துட்டோம், வரதா புயலை பார்த்துட்டோம், சுனாமியை பார்த்தோம், நிலநடுக்கத்தை பார்த்தோம், எல்லாத்தையும் பார்த்தோம். அதெல்லாம் இருந்து மீண்டு வந்துடலாம். ஆனால் இந்த 5 வருஷம் நடக்க போகிற அந்த தமிழ்நாட்டில் நடக்க போகிற அந்த கூத்துக்கள்லாம் பார்த்தா அதுலேருந்து மீண்டு வர முடியுமான்னு தெரியல. மேபி இந்த ஒரு மாதத்துக்கு அப்புறம் அவங்க திருந்தி ஏதாவது செயல்பட்டால் ஆரோக்கியமான விஷயம் தான். இல்லை இந்த பொலிட்டிக்கல் டிசாஸ்டர் தொடரும்னாக்கா தேங்க்ஸ் டு தட் 34.7% people, you made a great job. Bye.